Hello, hi viewers. In the video, Mumbai Indians versus Punjab Kings qualifier to IPL 2025 இந்த மேட்சோட ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி குவாலிஃபயர் 1ல பஞ்சாப் ஆர்சிபி கிட்ட தோத்துட்டு இப்போ குவாலிஃபயர் 2 ஆட வந்திருக்காங்க. அதே மாதிரி மும்பை வேற லெவல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மேட்சா ஜிடி கூட எலிமினேட்டர்ல போய் ஜெயிச்சுட்டு இப்போ அவங்க குவாலிஃபயர் 2 ஆட வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சப்பா தான் ஆக்சுவலி கம்மிங் சண்டே இருக்க போகுது. ஒரு சூப்பரான ஒரு மேட்சாகவும் இருக்க போகுது. மெயினாக ரெண்டுமே வெல் பேலன்ஸ்டு டீமா எனக்கு கேட்டிங்கன்னா ஸோ ஒரே லைன்ல சொல்லிடுவேன். லைக் மும்பை ரொம்ப ஒரு பெரிய ஹையர்டா இருக்காங்க பஞ்சாபோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங். ஸோ எல்லா விஷயமே அப்படி இருக்கும்போது இப்போ இதுல ஒரு பெரிய ஒரு டஃப் சேலஞ்ச் காத்துட்டு தான் இருக்கு பஞ்சாப்க்கு. ஏன்னா அவங்க ஆர்சிபி கிட்டே தோக்கும்போது ரொம்ப மோசமா ஒரு 101 ரன்ஸ் கால் அவுட் ஆகி ஏதோ ஒரு மொய்வைக்கிற மாதிரி தான் தோத்தாங்க குவாலிஃபயர் 1ல. அப்படி இருக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா கொலாப்ஸ் ஆச்சு. பேட்டிங்ல எல்லா பிளேயர்ஸுமே அப்படி கொலாப்ஸ் ஆனாங்க அந்த மேட்ச்ல. பட் ஜஸ்ட் ஒரு மேட்ச் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா பஞ்சாப் சூப்பரா தான் ஆடி இருந்தாங்க. அவங்க பேட்ஸ்மேன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இது பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங்ல 400+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க இந்த சீசன் போது. அவங்க ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறது வச்சு, அதுவும் மெயினான ஒரு குவாலிஃபயர்ல அவங்க ஃபெயிலியர் ஆகிறது வச்சு அவங்க நம்ம லேசாக இடப்பட முடியாது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் நம்ம மும்பை பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கும் கடப்பார பேட்டிங், போலிங்கும் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர். இப்போ நீங்க அவங்க போலர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், தீபக் சாஹரா இருக்கட்டும், மிச்சல் சாந்தனரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் போலர்ஸ். அப்படின்ற போது இவங்க சைடு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா பெரஸ் நீங்க இந்த பக்கம் பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா போலிங்ல பெரிய ஸ்டார் பிளேயர்னு சொல்ற மாதிரி யாரும் இல்லை. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான் இருக்காரு. அவரும் இப்போ ரீசெண்டா நல்லா க்ரூம் ஆயிட்டு வர ஒரு ஸ்டார் இந்தியன் பவுலர். அது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். நல்லா பவர் பிளேலயும் நல்லா போடுவாரு, பிளஸ் டெட் ஓவர்லயும் நல்லா போடுறாரு. ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பெரிய ஃபார்ம்ல ஒரு பீக் கெரியர் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். அவரை தவிர நீங்க பெருசா ஒரு ஸ்டார் பவுலர்னு உள்ளுக்குள்ள உங்களால சொல்ல முடியாது. அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா எனக்கு மும்பைக்கு இருக்குமோன்ற மாதிரி படுது. ஏன்னா மெயினா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன் ஷாரியா ரெண்டு பேர் அட்லீஸ்ட் ஒரு பவர் பிளே கேப்டலைஸ் பண்ணியா ஆகும் இந்த குவாலிஃபயர் 2ல. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார், ஏன்னா தீபக் சார் இன்ஜுரியில இருக்காரு. மேபி அவர் இன்ஜுரி திரும்பி உள்ள வருவாரா என்னன்றது தெரியல. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா எலிமினேட்டர்ல அவர் ஆடல. அவருக்கு பதிலா பவர் பிளேல பும்ரா போட்டாரு. ஏன்னா எப்பயும் அவர் ஆஃப்டர் பவர் பிளேல தான் கொண்டு வருவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. டெட் ஓவர் வச்சுக்கலாம் பும்ரான்றது. அவர்லாம் வேர்ல்ட்லே நம்பர் 1 டெஸ்ட் ஸ்டார் பவுலர். அவர் டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், அவரும் சூப்பர் ஸ்டார் பவுலர். அப்படின்ற போது அவர் இந்த எலிமினேட்டர்லேயே சூப்பரா தான் போட்டாரு ஜிடிக்கு அகைன்ஸ்டா. அப்படி இருக்கும்போது இப்போ திரும்பி தீபக் சாரும் வந்துட்டாருன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் பிளேயராவது இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல அவர் கூப்பிட்டு வருவாங்க. என்ன மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்றது எனக்கு இன்னும் தெரியல. பட் அவர் அவரை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா செமையா இருக்கும். ஆக்சுவலா இந்த பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேர் எப்படி ஓப்பனிங் ஆடுறாங்கன்றது, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சர் இந்த மாதிரியான ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலரை எப்படி அட்டாக் பண்ணி இது இந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டு கேம் இதெல்லாம். ஏன்னா நம்ம பவர் பிளேயர் பொறுத்த வரைக்கும் எந்த டீமுமே நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த லீக்ல நடந்த ஒரு ஸ்டாட்ஸை வச்சுலாம் நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ இது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய டஃப் சேலஞ்சா தான் இருக்கும் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் நல்ல கன்சிஸ்டன்டா இந்த சீசன் அடிச்சாரு. பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அவரு ஃபார்முக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர் ஆடியே ஆகணும். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் எல்லாம் ஆடி நல்ல ஒரு ஸ்டார் பவுலர்ஸ் அப்படின்ற போது ஸோ இந்த கண்டிஷன் அவருக்கும் சூட்டபிளா இருக்கும். அகமதாபாத் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷனா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிக்கிற டீம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுப்பாங்க. அப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கேம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 220, 230 போட்டுட்டு கூட பவுலிங்ல சுருட்ட முடியும். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தீங்கன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோஹித் சர்மா செம ஃபார்ம் பண்ணிட்டாரு திரும்பி. இப்போ எலிமினேட்டர்ல ஒரு 81 ரன்ஸ் அடிச்சாரு. எனக்கே ஷாக் ஆகுது. ரோஹித் சர்மா பயங்கரமான ஃபார்முக்குள்ள திரும்பி வராரு. அவரோட ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவரோட ஒரு எண்ட் ஆஃப் ஒரு கெரியர் சொல்லலாம். அப்படி சொன்னா நிறைய பேர் கமெண்ட்லயும் திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு ரோஹித் சர்மா. ஜானி பெர்ஸ்டோவும் செம்மையா ஆடினார். இந்த ஒரு எலிமினேட்டர் மேட்ச் ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஒரு குயிக் ஃபயர் 40+ ரன்ஸ் அடிச்சாரு. அப்படின்ற போது அவங்க டாப் ஆர்டரே கன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த டாப் ஆர்டரை தூக்கணும்னா பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், அதே மாதிரி இன்னும் எனக்கு தெரிஞ்சு பெருசா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார் பவுலர்ஸ் இல்லைன்னா கூட, ஏன்னா இப்போ மார்க்கோ யான்சன்லாம் இருந்தாரு. அவரும் திரும்பி போயிட்டாரு நேஷனல் டீமுக்கு. அப்படின்ற போது அஸ்மதுல்லா உமர் ஜாயெல்லாம் இருக்காரு. இவரை தான் கொண்டு பவர் பிளேல போடுவாங்க. மார்க்கஸ் டோனிஸ் இருக்காரு, ஓரளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். பட் ஆனால் இவங்கலாம் பயங்கரமா அடி வாங்குற பவுலர்ஸ் தான். அப்படின்ற போது ஸ்லைட் எட்ஜ் மும்பைக்கு இருக்கு. அப்படின்ற சுச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை டாஸ் ஜெயிச்சு எனக்கு தெரிஞ்சு இதே இந்த எலிமினேட்டர் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. டாஸ் ஜெயிச்சு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு கூட டிஃபெண்ட் பண்ண முடியும். அவங்ககிட்ட ஒரு அந்த நல்ல ஒரு பவுலர்ஸ் இருக்காங்கன்ற போது பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரியான ஒரு டாப் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. உள்ளுக்குள்ள நல்ல ஒரு பவர் பிளாக்கான ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்கன்றப்போ அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப டப்பான மாதிரி இருக்கு, கன் மாதிரி.
அப்படின்றபோது அவங்க எல்லாருமே ஃபயர் ஆனாங்கன்னா செமையா இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் சொன்னது 4-5 பிளேயர்ல ஒரு 2 பிளேயர் அன்னைக்கு டேவா பெருசா மாட்டிச்சுனாலும் ஒரு சூப்பர் ஸ்கோர் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினா இந்த பக்கம் வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா, சஷாங்க் இந்த மாதிரியான நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ள. இவங்களும் நல்லா ப்ரூவ் பண்ணி இந்த லீக் ஃபுல்லா நல்லா ஆடிட்டு தான் வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு மேட்ச் சொதப்பிட்டாங்க குவாலிஃபயர் 1ல. நல்லா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அது. லைக் ஆனா அதே ட்ராக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மேட்ச் ஜிடி வர்சஸ் மும்பை மேட்ச் நடந்தது. அது நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் தான். 2 டீமுமே 200+ அடிச்சாங்கன்ற போது கண்டிப்பா அதெல்லாம் வேற பிச்சில் ஆடினேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இருந்தது. எனக்கு அன்னைக்கு பார்க்கும்போதே அந்த ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் அந்த குவாலிஃபயர் 1 மேட்சை பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது திரும்பி அந்த ஒரு ஃபார்ம் குள்ள வரணும். கண்டிப்பா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே ஸ்டார்ட் கொடுத்தே ஆகணும். பழைய ஃபார்ம்ல அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஆடுறது. மெயினா ஜாஸ் இங்கிலீஷ் நல்லா ஆடினார் ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ரீசெண்டா. பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் பெருசா பார்க்கல ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டானிஸ்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பஞ்சாப் வந்து அவங்க ஃபுல்லா டிபெண்ட் ஆகிறது வந்து ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஏன்னா நீங்க அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு யாருமே இப்போ ஒரு பீக் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் கிடையாது. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸா இருக்கட்டும், அஸ்மதுல்லா உமர்ஸாயா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெயில் ஜெமிசனா இருக்கட்டும், ஜாஸ் இங்கிலீஷா இருக்கட்டும் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிளேயர்ஸ். நல்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் இந்த சீசன்ஸ்ல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 4-5 அன்கேப்டு பிளேயர்ஸ் பஞ்சாப்க்கு அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற போது ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு ஒரு பெரிய சாதகமா இருக்கும். எஸ்பெஷலி மும்பைக்கு அது ரொம்ப சாதகமா இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுவே பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்க போலிங் கொஞ்சம் வீக் தான். செகண்ட் போலிங் போடும்போது கண்டிப்பா மும்பை எல்லாம் பிரிச்சு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரசிடேஷன் கேம்ல அந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ் பெரிய ஸ்டார் பவுலர்ஸ் இல்லாதனால பஞ்சாபால வந்து அவங்க வந்து ஒரு 180 அடிச்சா கூட அவங்களால ஒரு 180 ஒரு 200 அடிச்சா கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். அது ஒரு 230 240 அடிச்சாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷர்ல போறதுக்கு பாப்போம். அகமதாபாத்ல கண்டிப்பா அந்த ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அது. அவங்க என்னதான் அவங்க பிச்சை மாத்தினாலும் அது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இருக்க போகுது. ஏன்னா இங்க குவாலிஃபயர் 2 பிளஸ் ஃபைனல் ரெண்டுமே அகமதாபாத்ல தான் நடக்க போகுது. அப்படின்ற ஒரு போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா அது இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாப்போம் இதுல வந்து நம்ம வந்து ரோஹித் சர்மாவோட பவரான ஒரு ஸ்டார்ட் இந்த பக்கம் இருக்கு மும்பை கிட்ட. அப்படின்ற போது அந்த ஒரு ஃபார்ம் மும்பை மொமெண்டம் கண்டினியூ பண்ணி ஒன்ஸ் ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்கன்னா கப்பாரா அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இது. ஸோ பாப்போம் எப்படி இந்த 2 டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹர் திரும்பி அந்த இன்ஜுரியில இருந்து உள்ள வந்தாருன்னா நல்லா இருக்கும் அந்த டீமுக்குள்ள. மும்பைக்குள்ள இன்னும் ஒரு பயங்கரமான அந்த ஒரு ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டா இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலா அஸ்வினி குமார் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து சூப்பரா போலிங் போட்டாரு. ரொம்ப வந்து நல்லா போட்டாரு. மெயினா டெத் ஓவர்ஸ் எல்லாமே சூப்பரா 8 ரன் 9 ரன் மூலம் கொடுத்தாரு. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே அவர் முக்கியமான ஒரு காரணமா இருந்தாருன்ற போது சூப்பரா இருந்து. பட் அந்த மேட்சஸ்லயே ஒரு சில எரர்லாம் பண்ணாரு ஹார்திக் பாண்டியா. அவரோட கேப்டன்சி எரர்ஸ். பட் பாப்போம் எப்படின்றது. ஒரு நல்ல ஃபார்முக்கு தான் நல்லா இருக்கும். மும்பை இந்த பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரு இந்த டீம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேப்டன். லாஸ்ட் சீசன் வந்து கேகேஆருக்கு நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணி 3rd டைட்டில் கேகேஆருக்கு வச்சு கொடுத்தாரு. ஆனா இந்த இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. செமையா ஆடிட்டு வர இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல முடியும். பயங்கரமாக ஆடிட்டு வர அட் சேம் டைம் கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு வராருன்ற போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா தான் இருக்கும். பட் நான் அப்படிதான் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி இந்த குவாலிஃபயர் 1 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும். நல்ல ஒரு இந்த லாஸ்ட் ஓவர்லாம் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு ஒன் சைடட் மேட்சா அது வந்து ஆர்சிபி பக்கம் போயிடுச்சு. எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. இந்த மேட்சும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை பக்கம் அப்படி ஒரு ஒன் சைடடா போகுன்றது. பட் நல்லா 2 டீமே பேலன்ஸ்டா இருந்தா தான் நமக்கு பார்க்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ற போது கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசு என்ன சொல்லுதுன்னா பஞ்சாப் உள்ள போகட்டும், போயிட்டு ஆர்சிபி அடிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் கப் அடிக்கட்டும். அவங்க ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க. ஒரு கப் கூட அடிக்கல, பஞ்சாப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸ்ரேயாஸ் பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ரியாலிட்டியை யோசிச்சு பார்த்தோம்னா ஆன் பேப்பர் பிளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ன்றது போது ஒரு பெரிய ஒரு டஃப் சேலஞ்ச் காத்துட்டு தான் இருக்கு. பாப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது. கண்டிப்பா இப்போ வந்து பஞ்சாப்ல வந்து எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் திரும்பி அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து ஆடுற ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்கணும். ஏன்னா வந்து யாருமே அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாப் 3 தான். சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆரியா, ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க கண்டிப்பா இவங்க 3 பேருமே ஒரு பெரிய ரன் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அந்த டீமுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ மார்கோ யாங்ஸர் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்துமே அவங்க நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வச்சு நல்லா வந்து இத்தனை மேட்ச் வின் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார்லாம் இருக்காரு அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சிங் ஒரு ஸ்பின்னர். அவரும் நல்லா தான் சூப்பரா டீசெண்டா போட்டு வர்றாரு. லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ்ல நல்லாவே போட்டுறாரு. 2 விக்கெட் 3 விக்கெட்னு எடுத்து ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா போடுறாரு அவரு. ஸோ அதுவும் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது. கண்டிப்பா அவங்க சைட்ல நேஹல் வதேரா, சஷாங்க் சிங் இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஃபயர் ஆனாங்கன்னா அந்த ஒரு லோவர் டவுன் ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கோரே போகும். பட் ஆனால் டாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா முடிவு பண்ணணும். ஆர்சிபி டாஸ் தோத்துட்டு மும்பை டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப் டாஸ் தோத்துட்டு மும்பை வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அது வந்து பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா தான் இருக்கும்னு தோணுது.
அட் த சேம் டைம் பஞ்சாபே டாஸ் ஜெயிச்சிட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன், நான் bowling பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னா அதுலயும் பஞ்சாப்க்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால மும்பை டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும், அதே மாதிரி பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் bowling எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு படுது. ஏன்னா பஞ்சாபால டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க அந்த ஒரு bowling லைனப் என்ன பொறுத்த கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். பட் பாப்போம், ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா தான் இருக்கு, எப்படி போகுதுன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.